துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் சேப்பாக்கத்தை விட்டு வேற தொகுதி போய் நின்று இருக்கலாமே. அதிமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ கோயம்புத்தூர் போய் நின்று இருக்கலாமே. இல்ல டிவிக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ பெரம்பூர் கூட வந்திருக்கலாமே. ஸோ தன்னுடைய மகனை உயிரோடு வரைக்கும் ஒரு சேஃபான கேப்ல கொண்டு போய் எல்லா கூட்டணி கட்சிகள் தலைவர்களையும் ஒழிச்சு நம் முதலமைச்சர் ஆக்கிட்டு போறது மட்டும்தான் அவருடைய கடமைங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தலித் சகோதரர் பிரச்சனை ஆச்சுன்னா முதலமைச்சர் பார்த்து யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த அங்க போலன்னு கேட்க மாட்டீங்க. டெப்டி சிஎம் இருக்கிறார், ஏன் அங்க போலன்னு கேட்க மாட்டீங்க. வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் இது வரைக்கும் உதயநிதி அவர்கள் போலன்னு கேட்க மாட்டீங்க. திமுக யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அழிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஐயா வைகோ அவர்கள் மதிமுக தொகுதிக்கு 4 சிம்பிள் திமுக சிம்பிள் கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு ஜனநாயக அத்துமீறல். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 26 கட்சியை கூட்டணியை உருவாக்கின பிறகு தன்னுடைய போலி பிரச்சாரம் மூலியமா நாங்கள் தான் தமிழ்நாடு 200 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி மக்களுடைய எழுச்சி, குறிப்பாக தாய்மார்கள், அம்மாக்கள், தங்கைகள், பெண்களுடைய எழுச்சி ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து தமிழகம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் வீட்டை விட்டு வெளியே வந்து பூவெல்லாம் தூவுறாங்க மாடியிலிருந்து. அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் டிவிகேவுடைய வேட்பாளர்கள் எல்லோரையும் வரவேற்கிறாங்க. களத்தில் திமுகவே இல்லை. வேட்பாளர்கள் போன இடத்துலலாம் மக்கள் துரத்துறாங்க. தென் மாவட்டங்கள்லாம் வேட்பாளர் போகும்போது ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 24 கட்சி கூட்டணிகள் சேர்த்தாலும் 2021 திமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு மக்களுடைய எழுச்சியை அப்போ உருவாக்குனாங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய ஊழலை ஆட்சி உருவாக்குனதுனால அன்னைக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சு. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றத்தை உருவாக்குவார்னு நினச்சாங்க 21. ஆனால் இந்த 5 வருஷம் ஒன்றுமே செய்யலை. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகனுக்கு முதலமைச்சராக்கணும். தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கணும். அடுத்தது தன்னுடைய மருமகனை ராஜ்யசபா எம்பி ஆக்கி கனிமொழி மடத்தை ஒழிச்சு டெல்லியில் உட்கார வைக்கிறதுக்கு அடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொந்த தங்கைக்கே மு க ஸ்டாலின் அவர்கள் துரோகம் செய்து பெண்கள்லாம் திமுக பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கனிமொழி மேடத்தையே திமுக விட்டு ஒதுக்கி தன்னுடைய மகனுக்கு எங்க கனிமொழி மேடம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா எதிர்காலத்தில் திறமையின் அடிப்படையில் அவங்க திமுக தலைவராகி இல்லை தேர்தல் அரசியலில் மக்கள் செல்வாக்கு பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி மேடத்தையும் ஒதுக்கிட்டாங்க. தன்னுடைய பார்ட்டியில் இருக்க ஜெனரல் செக்ரட்டரி துரைமுருகனுமே ஒதுக்கிட்டாங்க. கலைஞர் கூட இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி இன்றைக்கு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மருமகன் சபரீஷ் அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் மட்டுமே திமுகவை மாறி இது ஒரு உதயநிதி சபரீஷனுடைய திமுகவுடைய போரா மாறி திமுகக்குள்ளே பல குழப்பங்களோட வேட்பாளர்கள் இன்னைக்கு வீதி வீதியாக போயிட்டு இருக்காங்க. அதனால தான் திமுகக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. திமுக அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணி பற்றி நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை இன்றைய வரைக்கும் முழுமை பண்ணல. இன்னும் மேலூர் தொகுதியை டிக்ளேரே பண்ணல. நீங்கள் சொல்கிறீங்களே டிவி கேக்கு என்ன அனுபவம் இருக்குது, இவங்கெல்லாம் களத்தில் நிற்பாங்களா,
234 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 185 வேட்பாளர்கள் நேத்தோட வந்து வேட்புமனு தாக்கல் முடிச்சிட்டாங்க. 6ஆம் தேதி 234 தாக்கலும் முடிஞ்சிடும். ஆனால் 100 வருஷம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சொந்த எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சியுடைய திரு ராகுல் காந்தியோட உண்மையான விசுவாசி கரூர் எம்பி அக்கா ஜோதிமணி அவர்களும் நம்மளுடைய அண்ணன் மாணிக் தாகூர் அவர்களுமே இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் புறக்கணிக்கல, திரு ராகுல் காந்தி அவர்களுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த தேர்தலை புறக்கணிச்சு பல்வேறு காங்கிரஸோடைய தலைவர்கள் எங்களை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கு டெல்லியால் பின்புற வாசலிருந்து உருவான திரு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவோட யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்களோ அழிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஐயா வைகோ அவர்கள் மதிமுக தொகுதிக்கு 4 சிம்பிள் திமுக சிம்பிள் கொடுக்குறாங்க. இது என்ன ஒரு ஜனநாயக அத்துமீறல்? அப்புறம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள்? அது திமுகவே இருந்திருக்கலாமே. மதிமுகலேருந்து கேண்டிடேட் போட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. 4மே திமுக சிம்பிள்னா அதுக்கு என்ன மீனிங்? அவங்க திமுகவோட எம்எல்ஏன்னு அர்த்தம். அப்போ திரு மு.க. ஸ்டாலின் சாரோடைய நோக்கம் என்ன? திமுகவை தவிர எந்த கட்சியும் எப்படி பிஜேபி கூட சேர்ந்தவங்க எல்லாமே அந்த கட்சியை பீகாரில் எப்படி நிதிஷ்குமார் அவர்களை ஒழிச்சு எப்படி அந்த கட்சியை கைப்பற்றுறாங்களோ அதே மாதிரி திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஒரு ஜனநாயகமான தலைவர் அப்படின்னா கலைஞர் கூட இதை செஞ்சதே கிடையாது. ஒரு ஜனநாயகமான தலைவர்னா கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். 4 சிம்பிள் முன்னாடி 3 சிம்பிள் டிஎம்கேன்னு சொன்னாங்க. ஒரு சிம்பிள் வந்து விட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாமினேஷன் முடியறதுக்குள்ள 4மே வந்து டிஎம்கே சிம்பிள்னு சொல்லிட்டாங்க. பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறேன், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சல் மேலே கேட்குறேன், ஏன் மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 தொகுதி நின்று வெற்றி பெற முடியாதா? அவங்க ஓன் சிம்பிளை நின்று தானே வந்து அன்னைக்கு திருச்சியில் ஜெயிச்சாரு. ஸோ மதிமுகவில் வைகோ அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, மகன் துரை வையாபுரி சாரி வையாபுரி தானே துரை வைகோ அவர்கள், அண்ணன் துரை வைகோ அவர்கள், அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, அவரோட மகனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குறிக்கோள் என்ன? இந்த தீய சக்தி திமுக ஒழிக்கணும். இந்த குடும்ப ஆட்சியில் அவங்களுடைய கல்யாண மண்டபத்தை அவங்க உருவாக்குனாங்க. எவ்வளோ அழகா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி மக்களுக்காக கேப்டன் அவர்கள் கோயம்பேட்டில் ஒரு மண்டபத்தை உருவாக்குனார். ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இடிச்சாங்க, தன்னுடைய அதிகாரத்தை வச்சு இடிச்சாங்க. இதே சமூக ஊடகங்கள் மேலேயும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலேயும் நடிகைகளை வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேப்டன் சொல்லும் பொழுது கப்பல் ஓட்டின கேப்டனா வேற எந்த கேப்டன் வாய் கூசுற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் கால சூழ்நிலை இன்னைக்கு அதே கேப்டனுடைய கட்சி இன்றைக்கு திமுகவோட சேர்ந்து பிரச்சாரம் உருவாக்கும் பொழுது உண்மையான கேப்டனுடைய ஆதரவாளர்கள், கேப்டன் அவர்களுடைய ஆத்மாவே சாந்தி அடையாது. ஏன்னா நாங்கள் அவர் மேலே எப்பயுமே ஒரு மரியாதை வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இப்போ கேப்டன் அவர்களுடைய மகன் விருதுநகரில் போட்டிடுறாரு, அவருக்கே இந்த கூட்டணியில் மேலே உடன்படிக்கைன்னு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மதிமுக, கேப்டன் விஜயகாந்த் கட்சி அவர்கள், தேமுதிக, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பெருந்தகை எல்லாரும் கூட்டணி அமைச்ச பிறகு எங்களுடைய 28 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவாங்க, நாங்கள்லாம் சேர்ந்து வேலை பார்ப்போம், திமுகவோட சேர்ந்து வேலை பார்ப்போம்னு பேட்டி கொடுப்பாரா? எலெக்ஷன் முடிஞ்சவொடனே நான் ராஜினாமா செஞ்சிருவேன், எலெக்ஷன் முடிஞ்சவொடனே நான் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரோட எம்எல்ஏவாக இருப்பேன், ஸ்ரீபெரும்புத்தூரில் அவர் போனால் மக்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்கிறது அது வேற கதை, அவரே ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸோடைய இங்கே மாநில தலைவர் நான் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ரிசைன் பண்ணுறேன்னா இப்போ என்ன அர்த்தம்? திமுகவுடன் காங்கிரஸ் வந்து சேரக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த தொண்டர்களும் சரி, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தோழர்களும் சரி,
அந்த உணர்வையும் மீறி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கூட்டணி பின்புற வாசல் வழியாக வச்சதுனால இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர்களுடைய அழுத்தமே அவருடைய ரெசனேஷன் பண்ண போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை இவ்வளோ சீக்கிரம் தேர்தலுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்கன்னா இந்த கூட்டணி எப்படி ஜெயிக்கும்? இதுதான் நான் பத்திரிகையில் இந்த ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவாளிங்க மாதிரி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களே திமுக கூட்டணி ஜெயிக்கிறோன்னு. இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் அவங்களால பதில் சொல்லுங்க. அவங்களால பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா 21 உருவாக்கின கூட்டணி கிடையாது. அதுலேயும் லேட்டஸ்ட்டாக அண்ணன் திருமானனுடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் அது வந்தாகணும். அண்ணன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போது எவ்வளோ சந்தோஷமாக பேசியிருப்பாருன்னு பார்த்துருப்பீங்க. மக்கள்கிட்ட நான் மாநில அரசியலுக்கு மக்களுக்காக நான் வரேன், நான் காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்க போகிறேன், விசிகேவை பலப்படுத்த போகிறேன், அதனால் புதியவர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்து கட்சியில் யார் யாரெல்லாம் திமுகவோட ஆதரவு இருந்தாங்களோ, இப்போ ஷானவாஸுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்டிருக்கணும், எந்த தொகுதி வேணும்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவர் முதலமைச்சர்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டார், அது திருமாவளவனுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் திமுகவுடைய விசுவாசிகளையும் அடிமைகளையும் உருவாக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் கைப்பற்றுறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அது என்னன்னா பணபலம், அவங்களுடைய ஊழல், அப்புறம் அதிகாரம். இந்த குடும்பம் மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம் மற்ற கட்சிகளையும் சூறையாடுறாங்க, மற்ற கட்சிகளுடைய உழைப்பையும் திருடுறாங்க, மற்ற கட்சிகளுடைய தொண்டர்களை அவமானப்படுத்துறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் பெரியார் என்ன சொன்னார்? ஒரு தனி மனிதனை பார்த்து சொன்னார், சுயமரியாதையோடு இருக்கணும்னு சொன்னார். சுயமரியாதை எங்கேருந்து வந்தது? தன்னுடைய சொந்த காலை நிற்கிறதுல இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்சியும் தொண்டர்களை உருவாக்கி ஒரு கொள்கையை உருவாக்கி ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அரசியலில் நிற்கிறதுக்கான காரணம் தன்னுடைய கட்சி தன்னுடைய கொள்கையை மக்கள்கிட்ட நிலைநாட்டி வெற்றி பெற்று எம்எல்ஏக்களை உருவாக்குறதும் எம்பிக்களை உருவாக்குறதும் மக்களுக்கு சேவை செய்கிறது தான். ஆனால் அந்த அடிப்படை கடமையான ஜனநாயகத்தையே திமுக குழி தோண்டி தன்னுடைய சொந்த கட்சிக்கே இது புதைச்சிச்சு. எதிர்கட்சிக்கு சேர்ந்த அரசியல் வேற, எங்களை பார்க்குற அரசியல் வேற. ஆனால் 24 கட்சி கூட்டணின்னு சொல்கிறாங்களே, அதில் 7 கட்சிக்கு மேலே பேர் யாருக்கும் தெரியாது மக்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் தோழருக்கு அழுத்தம் கொடுத்து 6லேருந்து 5 குறைச்சி அவங்கள சிறுமைப்படுத்தி அவங்க அந்த கட்சியை ஒழிக்கிறதுக்கான வேலையை செய்கிறது தமிழக வெற்றி கழகம் கிடையாது, திமுகங்கிறத நான் பதிவு பண்ணி ஒவ்வொரு 5 வருஷமும் தேர்தல் வரும்பொழுது மட்டும்தான் திமுக கடைசி 5 நாளில் நாமினேஷனுக்கு முன்னாடி இந்த திருட்டுத்தனத்தை செய்யுது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு செயல் இருக்கோ அங்கெல்லாம் பெரியார் குரல் கொடுத்தார், அண்ணா குரல் கொடுத்தார். ஆனால் அண்ணா உருவாக்கிய கட்சி, ஜனநாயகத்துக்காக உருவாக்கிய கட்சி, அன்னைக்கு எப்படி பக்தவச்சலம் காங்கிரஸ்ல ஒரு அதிகார மீறலை உருவாக்கும் பொழுது மக்கள் எரிஞ்சாங்களோ, அதே மாதிரி ஸ்டாலின் சார் இன்னைக்கு ஒரு பக்தவச்சலமாக மாறி இருக்கிறாரு. அவர் கூட்டணி கட்சியே ஒழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. அதோட இதுதான் மதிமுகவை தன்னுடைய சுயத்தை ஒழித்து 4 எம்எல்ஏ திமுகவா மாற்றி இன்னைக்கு அந்த கட்சியே ஒழிச்சிருக்காரு. அதில் லேட்டஸ்டாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மாநில அரசியலுக்கு வரேன், மாநில அரசியலில் தேர்தல் முடிஞ்சோடனே களம் மாறுன்னு அவர் சொன்ன நோக்கம் என்ன? நான் வரும்பொழுது விசிகாவை இன்னும் அடுத்த 2031 வளர்ச்சியை உருவாக்க போகிறேன் அப்படி ஒரு அர்த்தத்தை சொன்னார். ஆனால் அண்ணன் நேற்று தேர்தல் அரசியலுக்காக அவர் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடும், அதுக்காக தன்னை தியாகம் பண்ணலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏவா எவ்வளோ பெரிய சீனியர் லீடர் அவர், தன்னுடைய மகன் இது வரைக்கும் எம்எல்ஏவே ஜெயிச்சதில்லை, ஆனால் எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி ஒரே வருஷம் துணை முதலமைச்சர் ஆக்கி இன்னும் 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆக்குன்னு தன்னுடைய மகனுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் உதயநிதிக்காக அரசியலே தெரியாத உதயநிதிக்கு இவ்வளோ தூரம் சண்டை போடும் பொழுது 40 வருஷமா தலித் சகோதரர்களுக்காக மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் பொழுது தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் உதயநிதிக்காக மட்டுமே மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அழுத்தம் சொன்னால் அது அண்ணனை சிறுமப்படுத்துகிற மாதிரி நான் சொல்லலை. ஆனால் ஒரு பெரிய வேண்டுகோளை வச்சு அவரை மாநில அரசியலுக்கு திரும்பக்கூடாதுன்னு சொன்னது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசினாரு. கரெக்டாக 4 நாளுக்கு முன்னாடி திரு சபரீஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மீடியாவில் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க, இல்லை ஃபோன் அவருடைய ஃபோன் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்து பாருங்க. சபரீஷ் அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, சபரீஷ் யாருங்க? நான் திருப்பி கேட்குறேன், முதலமைச்சருடைய மருமகன் ஒரு ஐடென்டி எடுத்துட்டா யார்? ஒரு ஜீரோ. அவரு நம்மளுடைய அண்ணன் தலித் சகோதரருடைய உரிமையா இருக்கக்கூடிய திருமா அண்ணனை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு யாரு? நீங்களாம் யாருங்க? சபரீஷ் நீங்களாம் யாரு? நீங்களாம் அரசியல் உங்களுக்கு தெரியுமா? இல்ல அரசியல் அறிவு இருக்கா?
தலித் சகோதரர் எதிராக பேசுறதுக்கு சபரீஷ் யாரு? நான் கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். நான் ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்ப மொத்த குடும்பமும் பேசி அவர் இன்னைக்கு தன்னுடைய மாநில அரசியலில் இருந்து விலகிறாருன்னா அந்த உணர்வு, நான் திருப்பியும் சொல்றேன், 5 வருஷமா தலித் சகோதரருக்கு இந்த அரசு எதுவும் செய்யல. கோயிலுக்குள்ள போக முடியல, கொடியேற்ற முடியல, எதுவும் செய்ய சொல்ல. நாங்க இந்த அரசியல் பண்ணவே இல்லை. ஏன் ஒவ்வொரு தலைவரையும் ஜனநாயகம் இல்லாம அமுக்குறீங்கிற மட்டும்தான் கேட்கிறோம். எங்களுடைய குரல் என்ன, எங்க ஆதிக்கம் இருக்கோ, எங்க ஜனநாயகம் இல்லையோ, தயவு செஞ்சு நாங்க அரசியல் பேசல. இதுல ஒரு பெரிய டால் லீடர், ஒரு 40 வருஷமா ஸ்ட்ரீட்ல இருந்த லீடரு சந்தோஷமா முதல் நாள் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோவை. என்ன காரணம் சொன்னார்? இப்ப கூட முடிக்கும் போது என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு எம்எல்ஏ ஆகணும்னு. அந்த ஆசையே 4 நாள்ல மாறுச்சு, 5 நாள்ல மாறுச்சு. அதுவும் டிக்ளேர் பண்ண கேண்டிடேட் அவரே சொல்றாரு, அவர் விசிக்கவே கிடையாது, நான் காங்கிரஸ்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தேன், காங்கிரஸ்ல இருந்தாங்க, எனக்கு காங்கிரஸ்ல இருந்து எங்களுக்கு அழைப்பு கொடுக்காம திரும்ப டிக்ளேர் பண்ணியிருக்காருன்னா அதுவும் திமுக தான் செஞ்சிச்சு. காங்கிரஸ்ல இருக்க அவருக்கு இளைய பெருமாள் ஐயா மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனால் இளைய பெருமாள் ஐயா மகனோட அண்ணன் திருமாண்ணன் மாநில அரசுக்கு திரும்பணுங்கிறது தான் தலித் சகோதரர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அண்ணன் டெல்லியில இத்தனை நாள் பேசினாரு, ஓகே. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் களம் ஓபன் ஆயிருக்கு. திரு உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் 1% கூட ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இன்டைரக்டா எப்படி துணை முதலமைச்சரா வேட்பாளர் துணை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் சேபகத்தை வேற தொகுதி போய் நின்று இருக்கலாமே. அதிமுக எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ கோயம்புத்தூர் போய் நின்று இருக்கலாமே. இல்ல டிவிக்கு எங்க ஸ்ட்ராங்கா இருக்கோ பெரம்பூர் கூட வந்திருக்கலாமே. ஸோ தன்னுடைய மகனை உயிரோட வரைக்கும் ஒரு சேஃபான கேப்ல கொண்டு போய் எல்லா கூட்டணி கட்சிகள் தலைவர்களையும் ஒழிச்சு முதலமைச்சர் ஆக்கிட்டு போறது மட்டும்தான் அவருடைய கடமைங்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி அவரை சிறுமப்படுத்தக்கூடிய செயலை கண்டிப்பா திரும்ப ஒத்துக்க மாட்டாரு. இல்ல வேற ஒரு ரீசன் சொல்லுவாரு. இல்ல நான் ஜனநாயக பூர்வமா நான் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லுவாரு. அந்த வாய்ப்பையே நாளே கொடுக்கல. எவ்வளவு சந்தோஷமா ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. அவரை ஒரு பெரிய டாலிட திரும்ப ஒரு எம்எல்ஏவா கூட இங்க வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் அரசியல் வரக்கூடாதா? அவர் டெல்லி, அதாவதுங்க திமுக ஒண்ணுதாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் வந்தாலும் டெல்லிக்கு எம்பி சீட்டு கொடுத்து வைகோட பையனுக்கு டெல்லியில சீட்டு கொடுத்துட்டாங்க. சொந்த அமைச்சர்களோட பையன் எல்லாத்தையும் டெல்லியில் சீட்டு கொடுத்து அமைச்சிருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவருடைய பையனுக்கு யாருமே போட்டியா வரக்கூடாது. நீங்க ஒரு மேட்ச் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டே விளையாடாம ரன்னிங் பண்ணோம்னா 10 பேர் ஓடணும், எல்லாத்தையும் காலி பண்ணி நான் மட்டும் ஓடி ஜெயிக்கக்கூடிய நிலைமையை திமுக தன்னுடைய பணமளத்தால் உருவாக்கிட்டு இந்த ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தான ஜனநாயகங்கிறத மட்டும் தான் நாங்கள் பதிவு பண்றோம். நாங்க வேற எதுவும் சொல்ல வரல. இந்த குற்றச்சாட்டு இது கிடையாது, நடந்த உண்மை இது. பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், தலித் சகோதரர்களுக்கு தெரியும், பிசிகேல இருக்கக்கூடிய அண்ணன் கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகோதரர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு தூரம் ஆசைப்பட்டாரு. வேட்புமனு 4ஆம் தேதி பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. எல்லாமே சீக்கிரமா பண்ணி விசிகே கட்சியை இன்னைக்கு அமைதி பண்ணி வச்சுட்டாங்க, வளர்ச்சியை நிப்பாட்டிருக்காங்க. மதிமுகவை எம்எல்ஏ இல்லாம ஒழிச்சிட்டாங்க. திமுக யாருங்க? திமுக எதுங்க சிம்பிள் கொடுக்கணும்? நான் ஒண்ணே கேட்கிறேன், நீங்க பெரிய கூட்டணி தானே 2024 ஜெயிச்சிங்கல்ல, அப்ப 22 தொகுதி தானே நின்றுச்சு. மித்தவங்க நின்னாங்கல்ல, 18 தொகுதி நின்னாங்கல்ல. 22 தொகுதினா அப்ப எத்தனை தொகுதி? 100 டெக்னிக்கலா யோசிச்சு பாருங்க, 132 தொகுதி தானே திமுக நின்றுச்சு. அப்ப மட்டும் கூட்டணி கட்சிகள் எப்படி எம்பியா ஜெயிச்சாங்க? எப்படி அவங்க சிம்பிளா நின்னாங்க? விசிகே 2 சிம்பிளா நின்று ஜெயிச்சாங்கல்ல. அவங்க நின்ன 12 தொகுதியில குறைஞ்சபட்சம் 10 தொகுதி ஜெயிச்சாங்க விசிகே. கரெக்டு தானே என்ன கேட்டது? அப்படி அந்த சிம்பிளுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா திருச்செல் எப்படி துரை வைகோ நின்று ஜெயிச்சாரு? அவருடைய சிம்பிள் தானே நின்று ஜெயிச்சாரு. 6 தொகுதி திருச்சியில் ஓட்டு போட்டாங்கல்ல. அப்ப மட்டும் 6 தொகுதி வருதுல எம்எல்ஏ, அப்ப மட்டும் அந்த சிம்பிள் ஜெயிக்க முடியாது. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஒவ்வொரு கட்சியும் அழுத்தி எம்எல்ஏவை உருவாக்கூடாது. என்ன அழுத்தம்? மாநில அரசியல் தான் ஒரு கட்சியோட பிரதானம். போய் டெல்லியில போய் சண்டை போடுறது ஒரு கட்சியோட பிரதானம் இல்லை, அது 2வது கொள்கை. மாநில அரசியல ஜெயிக்கிறவங்க தான் மத்திய அரசியல போய் சண்டை போட முடியும். ஆனா ஒன்றிய அரசியல சண்டை போடணும்னா மாநில அரசியல முதல் ஜெயிக்கணும். அப்ப இங்க இருக்க கட்சிகளை மாநில அரசியல பங்கு பெறாம நீங்க போய் டெல்லியில போய் சண்டை போடுங்க, பிஜேபியோட சண்டை போடுங்கன்னு டைவர்ட் பண்ணி ஏமாத்தி இவங்க மட்டும் பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜனநாயகமற்ற செயலை தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணன் செல்வ பெருந்தகனை நம்பி சேர்ந்தாரு. ஆனா எலெக்ஷன் முன்னாடியே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதுதான் திமுகவுடைய சதி. அவரையும் ஒழிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒழிச்சு தன்னுடைய மகனுக்காக அரசியல் உருவாக்க நினைக்கிறோம். இது கூட்டணி கட்சி. நான் ஏன் அந்த கூட்டணி கட்சி பேசுனா, எங்க ஜனநாயகம் இல்லையோ, எங்க ஆதிக்கம் வருவாதோ அதை நாங்கள் கடுமையாக இருக்கும். ஏன்னா நாங்க பெரியார் வழியை ஃபாலோ பண்றோம். அதுக்காக தான் இந்த குரல் கொடுக்கும். அதாவதுங்க, அண்ணனுடைய நோக்கம் ஒண்ணு தான், பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் நான் திருப்பியும் பதிவு பண்றேன், அந்த ஒரு நோக்கத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுது
தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக தலித் சகோதரர்கள் விசிகேக்கான அழுத்தங்கள் வர 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 இந்த 5 வருஷம் திமுகனால ஒவ்வொரு தெருவிலும் விசிகாவுடைய தொண்டர்களும் தலித் சகோதரர்கள் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. வேங்க வயல் பிரச்சனையிலிருந்து வேங்க வயல் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை, யார் ஏறி கண்டுபிடிச்சாங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த அழுத்தம் எல்லாமே நீங்கள் எல்லாம் சேர்ந்து திருமாவளவனை திட்டினீங்க. திருமாவளவன் மேலே தவறு கிடையாது, அவர்கிட்ட அதிகாரம் கிடையாது, அவர் மினிஸ்டர் கிடையாது, அவர் முதலமைச்சர் கிடையாது. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஆனால் பிஜேபி வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுக்காகவே அவருடைய அழுத்தத்தை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் முதலமைச்சரை பார்த்து எத்தனை பேர் அந்த கொஸ்டின் கேட்டாங்க? தலித் சகோதரருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா உடனே திருமாவளவன், உடனே ராஜா அண்ணன் பார்த்து கொஸ்டின் கேட்கணும். ஆனால் தலித் சகோதரருக்கு பிரச்சனை ஆச்சுன்னா முதலமைச்சர் பார்த்து யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அந்த அங்கே போலன்னு கேட்க மாட்டீங்க? டெப்டி சிஎம்மா இருக்கிறார், ஏன் அங்கே போலன்னு கேட்க மாட்டீங்க? வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் இது வரைக்கும் உதயநிதி அவர்கள் போலன்னு கேட்க மாட்டீங்க? இந்த உளவியல் இருக்கு பாருங்க, இந்த உளவியல் மீடியா உளவியல் இருக்கு பாருங்க. பெண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைனா பெண்ணு தான் போகணும். அங்கே தூத்துக்குடியில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கனிமொழி மேடம் தான் அங்கே போகணும். கனிமொழி மேடம் கோபத்தில் உள்ள விடணும். அட்லீஸ்ட் கனிமொழி மேடம் உள்ள போனாங்க பிரச்சனை. ஆனால் உதயநிதி அவர் போனாரா? டெப்டி சிஎம்மா இருந்துட்டு முதலமைச்சர் போனாரா? ஒரு 12ஆம் கிளாஸ் பொண்ணு ரேப் ஆயிருந்துச்சுன்னா போகக்கூடாது சட்டப்படி. ஆனால் செத்து போன பிறகு போகாம இருந்த நாடு எந்த முதலமைச்சராச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த முதலமைச்சராச்சும் பார்த்துருக்கீங்களா? இதுதான் எங்களுடைய வருத்தம், இங்கே தான் எங்கள் வலி. இந்த முதலமைச்சர் செயல்படாமல் இருக்கிறாரு. நான் ஒரு முட்டாள்னு திட்டினேன், அதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனால் ஏன் திட்டினேன்? ஒரு பொண்ணு இறந்து ரேப் ஆகி 18 மணி நேரம் காவல்துறை போவே இல்லை. அந்த தகவல் கிடைச்சும் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இன்ன வரைக்கும் அவர் வீட்டுக்கு போல. அந்த அம்மா பார்த்து அழும்போது எனக்கு அந்த வலி வந்துச்சு. அதனால தான் நான் பேசினேன். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் திட்டுறது என்னுடைய நோக்கம் இல்லை. அந்த வலியை பார்க்கும்போது வழியில் நான் பேசினது. அப்போ நாங்கள் பேசுறது என்னன்னா, இதை நாங்கள் ஏன் வன்மையாக கண்டுக்கிறோம் அப்படின்னா, அவர் பிஜேபி வரக்கூடாது, இந்த கூட்டணியை நம்மளால எது கெடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியாக இருக்கு. ஆனால் நீங்கள் நடந்த எல்லா பேட்டியும் எடுத்து பாருங்க, கால சூழ்நிலையும் அவர் பேசிய பேச்சுகளையும் பாருங்க. அவருடைய வருத்தம் மிகப்பெரிய வருத்தமாக அவருடைய பேட்டியில் இருக்கும். முதல் நாள் எவ்வளோ சந்தோஷமாக பேசினார், முடிக்கும் போது கூட என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு முடிச்சார். நேற்று கூட என்னுடைய ஆசைன்னு சொன்னார். ஒரு 40 வருஷ டால் லீடர் ஒரு சிங்கிள் எம்எல்ஏ தொகுதி நிற்க கூடாதா? என்ன வழி? முதல் நாள் சொன்னவர் ஏன் லாஸ்ட் நாள் இன்னைக்கு இளைய பெருமாள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும்? ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. திமுகவுடைய அரசியல் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வே கிரியேட் பண்றாங்க. ஒன்று சொல்றேன், காலமும் இயற்கையும் நேரமும் எந்த தலைவர் அழுத்தத்தின் மூலமா உருவாகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எழுதி வச்சுக்குவாங்க. பக்தச்சோழன் ஜெயிச்சதே கிடையாது. ஏன்னா காமராஜர் மாதிரி அவர் உருவாகல. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் அவர் எம்எல்ஏ கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அது காலம் உணர்த்தோ. அதை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். நெக்ஸ்ட் சார், நாங்கள் ஒன்று சொல்கிறோம். 234 தொகுதி கூட்டணி நான் யார்ட்டையும் பேசலை. இது வரைக்கும் ஒரு கூட்டணி உருவாகணும்னா ஒரு குழுவை போடுவாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போடுவாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றிக்கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு போட்டதே கிடையாது. நம்பர் 1 அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஜனநாயக சக்திகளா இடதுசாரி சிந்தனை கொண்டு உருவான தலைவர்கள் எல்லாத்தையும் ஒரு அழுத்தம் கொடுத்து வேற வழியே இல்லாதனால ஒரு ஜனநாயகமற்ற செயலை செய்யும்போது கேட்குறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருக்கார். நீங்கள் உங்கள் கேள்விக்கே வரேன். ஒரு பண்ணையாருக்கு 500 சம்பளம் கொடுக்குறதுல 200 கொடுக்குறாங்க. அந்த பண்ணையார் அந்த மக்களுக்கு ஒரு வழி இல்லை. அவர் ஒரு உணர்வோடு அந்த காசு வாங்குறாங்க. ஆனால் ஒருத்தர் எந்திரிச்சு இல்லை நீங்கள் 200 வாங்கினது 500 தப்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது அவங்க செய்த செயல் யார் ஆதிக்கத்தில் இருக்காங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். ஸோ திமுக ஒரு ஆதிக்கவாதியாக இருக்கிறாங்க. பெரியார் எதுக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சார்? அண்ணா எதுக்காக யாரெல்லாம் ஆதிக்கம் பண்றாங்களோ அவங்களாம் ஏற்று கொஸ்டின் கேட்டார். எங்களுடைய வழி அவங்க திமுக கட்சி கூட்டணி தேர்தல் அரசியல்ல ஒரு ஆதிக்கமான மனநிலையை உருவாக்குது. ஏன்னா காசு இவங்க கிட்ட இல்ல, அவங்க கிட்ட காசு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. இப்ப கூட வில்லிவாக்கத்தில் 10,000 டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நேற்று ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டேன், வில்லிவாக்கத்தில் 1 ரூபாய் நான் காசுக்காக செலவு பண்ண போறது இல்லை. நான் திருப்பியும் பதிவு பண்ணுறேன். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வரலன்னு தொகுதி ஃபுல்லாக சொல்லிட்டேன். நீங்கள் உங்கள் மீடியா வச்சு எந்த தெருவுனா பார்த்துக்குவாங்க. நான் மக்கள்கிட்ட போகிறேன், ஒவ்வொரு ரோடாக போகிறேன், தெருவாக போகிறேன். மாற்றத்தை உருவாக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் பதிவு பண்ணுறது மாற்றத்தை உருவாக்கும் பொழுது மக்களை காசு கொடுத்து 3000 ரூபாய் 10,000 ரூபாய். இன்னைக்கு திமுகவோட இங்கே இருக்க எம்எல்ஏ 10,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இருந்தாலும் நாங்கள் வீடாக போகும்போது குடும்பமாக வராங்க. எங்களுடைய கட்சி நாங்கள் சொல்கிறோம், நாளைக்கே நாங்கள் ஜனநாயகத்திலேருந்து விலகணும்னா நீங்கள் என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம், நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறேன். எங்களுடைய அரவணைப்பவர்களுக்கு
ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் எங்களோட அடிப்படை கொள்கை. அது வந்தாங்க வரலங்கிறத பற்றிக்காக நாங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி வருங்காக சொல்லலை. தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயகம் மலரணும்னு நினச்சோம். அதுக்காக தான் அது ஒரு கொள்கையை வச்சோம். திமுக ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்குது, அதை நாங்கள் கண்டிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. 24 கட்சி சேர்ந்திருந்தாலும் இந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் விலகிட்டாங்க. அதனால தான் காங்கிரஸில் நிறைய கட்சி வந்து விலகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஒரு 4-5 பேர் எம்பிஸ் விலகிறது ரெடியாக இருக்காங்க. எக்ஸ் எம்பிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சேர்த்துல. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அவர் நேற்றே பதிவு பண்ணிட்டாரு. அவர் வந்து ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனல். யாரும் இங்கே அரசியல்வாதி கிடையாது. முதல் முறையில் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து கட்சியோடைய கட்டமைப்புன்னு பார்க்கும்போது அவர் டீ குடிக்க ஒரு வாக்கிங் போயிருக்காரு தனியாக. அதை வந்து மீடியா பதிவாயிருச்சு. அடுத்த நாளே வந்து திருப்பி வந்து அவர் 100 பேரோட போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்னார், நான் தனியாக ஜாலியாக வாக்கிங் போய் டீ குடிக்க தான் போனேன் நான். அதை வந்து வேறு மாதிரி பதிவு பண்ணிட்டாங்க. மீடியா ஊடகங்கள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்கள் எங்கே போனாலும் நீங்கள் கேட்ச் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. 180க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் நாமினேஷன் நேற்றோட தாக்கல் பண்ணி முடிச்சுட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்தில் பதிவு பண்ணுறோம். நீங்கள் சொன்னீங்க டெல்லியோட அழுத்தத்துக்கு என்டியோட போயிடுவார், சினிமா ரிலீஸ் ஆகலைன்னா பேச்சுவார்த்தை பண்ணுவார். எந்த அழுத்தத்துக்கும் இல்லாமல் 26 கட்சி கூட்டணி சேர்ந்து டெல்லி பிஜேபி எதுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. தனியால் ஒரு கட்சி, புது கட்சி, நாங்கள் நின்று 234 கேண்டிடேட் போட்டு மக்கள்கிட்ட போற பாருங்க. இதுதான் இந்த வலிமை தான் எங்ககிட்ட இருக்கு. இந்த வலிமை தான் எங்ககிட்ட இருக்கு. அதிமுக உருவாக்கின 10 கட்சி, அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் வந்து மத சார்பட்டுன்னு சொல்லிட்டு போலி மத சார்பட்ட கூட்டணி கட்சியை ஒழிச்சிட்டு இருக்க திமுக எதிர்த்து நின்று நான் களத்தில் போய் நின்னைக்கு சண்டை போடுறோம் பார்த்தீங்களா? இதுதான் மக்களுடைய ஆதரவு. அது உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு மே நாள் அன்னைக்கு தெரியும். அவர் பாண்டிச்சேரி போனார். பாண்டிச்சேரியில் அவ்வளோ மக்கள் இருக்காங்க. நேற்று தான் முதல் நாள் பார்த்துருப்பீங்க. நேற்று பாண்டிச்சேரியில் எந்த கட்சி வேட்பாளர் வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா எல்லா தெருவிலையும் மக்கள் வந்து ஒட்டுமொத்த மக்கள் எங்களை நோக்கி வந்துட்டாங்க. திருச்சி போகிறோம், 5 மணி நேரம் முடங்குது. அடுத்தது சுற்றுப்பயணம் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து பர்மிஷன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த பயணம் 21ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் சொல்லும் பொழுது தமிழகம் மிகப்பெரிய வேவ்னு சொல்லக்கூடிய ஒரு அலையை உருவாக்கும். அது மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குறதை நான் பதிவு பண்ணுறேன். ஜனநாயகத்தில் கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ்ன்னு இருக்கு வேட்பாளர்களுக்கு. எப்போ வந்து வேட்பாளர் பிரச்சனை வரும்னா, ப்ரொபோசர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 10 பேர் ப்ரொபோசர்ஸ், அவங்களுடைய சைனோ இல்லை அவங்களுடைய மாற்று அறிக்கையோ வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். தேர்தல் கமிஷன் லேட்டஸ்ட்டாக பெரிய சுட்டறிவிச்சு, எந்த காரணத்து கொண்டும் வேட்புமனு தாக்கல் செஞ்சாலும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, சொத்து கணக்கு எல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க. தனக்கு தெரிஞ்ச சொத்து கணக்கு எல்லாம் தாக்கல் பண்ணிடணும். இப்படி இருக்கும். திரு மு க ஸ்டாலினோட ஏஜை முன்னாடி மாற்றி போட்டிருக்காங்க. திருப்பி வந்து நியூ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறையான ஒரு இயற்கையான ஒரு சம்பவமே தவிர, அதுக்கப்புறம் தன்னுடைய சில பேருக்கு வந்து தன்னுடைய மனைவியோட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அது வந்து அட்மை நாலேஜ்னு தான் போடுவாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இருக்க கரெக்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர், டெல்லியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியலன்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வந்து சும்மா ரூமர்ஸ் பரப்பப்படுது. அது வந்து உங்களுக்கு தெரியும் யார் வந்து பெண் நிறுவனம் வந்து எல்லா ரூமர்ஸும் பரப்பிட்டுருக்கு. எங்களுடைய நாமினேஷன், தலைவரோட நாமினேஷன் சரி, எல்லாத்தோட நாமினேஷன் சரி, பக்காவாக போயிட்டுருக்கு. அது எதெல்லாம் சேர்க்கணுங்கிறத, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தலைவர் மேலே வந்து 2 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதுதான் காவல்துறையோட மிகப்பெரிய தவறு. இதுதான் திமுகவோட அரசியல் சொல்கிறோம். இப்போ என் மேலே எஃப்ஐஆர் போட்டால் இதுவும் தெரிஞ்சுக்கணும். அது சோசியல் மீடியா நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என் மேலே எஃப்ஐஆர் போட்டால் எனக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கணும், நான் அது தெரிஞ்சிருக்கணும், இல்லை விசாரணைக்கு போயிருக்கணும். ஆனால் எங்களுக்கு தெரியாமலேயே எஃப்ஐஆர் போட்டு வச்சுருப்பாங்க போலீஸ், அந்தந்த காவல்துறையில். அதெல்லாம் வந்து நான் வந்து நாமினேஷனில் வந்து ஃபைல் பண்ணல, அதனால் வந்து கேன்சல் பண்ணவே முடியாது. அட்மை நாலேஜ் தான் இருக்க முடியுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு எனக்கு நோட்டீஸ் கொடுத்து நான் விசாரித்து என் மேலே கிரிமினல் குற்றம் இருந்தால் நான் பதிவு பண்ணும். எனக்கு தெரியாமலே எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து காவல்துறை வந்து திமுகவோட பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் கோர்ட்டில் நிற்காது. எலெக்ஷன் கமிஷனோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து 1-2 ஃபார்முலா தான் பார்க்க முடியும். சைனிங்கு இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணாங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகுமே தவிர எந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கேன்சல் பண்ணுற அதிகாரம் கிடையாது. அதுலேயுமே இருந்தாலும் வேட்பாளரை கூப்பிட்டு இதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை இப்போ வந்து தேர்தல் கமிஷன் சுற்றறிக்கை மூலம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நாமினேஷனும் சிறப்பாக செயல்படும். வார் ரூம் டிவிகே கழகத்தில் வார் ரூம் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ் போட்டு கிட்டத்தட்ட 150 அட்வொகேட்ஸ் வந்து எல்லா வேட்பாளர்களையும் கண்காணித்து நாங்கள் கரெக்டாக தாக்கல் செஞ்சுட்ருக்கோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். 2021 மாற்றம் வரும்னா 2015-21 வரைக்கும் என்னுடைய பணி வந்து திமுகவில் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக உருவாக்கணும். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், நான் காமராஜ் ஆட்சி உருவாக்குறதுக்காக தான் வரேன், கண்டிப்பாக குடும்ப ஆட்சி இருக்காது, ஊழல் செய்ய மாட்டேன். ஆனால் ஜெயித்த 3 மாதத்தில் தன்னுடைய சபரீஷன் அவரோட நண்பர்கள் சேர்ந்து
எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் கூட இருந்தவங்கள ஒரு ஆளை இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்காரு அவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் எங்களுடைய நிலைப்பாடு எப்பயுமே ஊழலுக்கு எதிராக இருக்கும். ஆதவ அர்ஜுனா 2015-21க்காக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்கக்கூடிய கேம்பெயின் ப்ரோக்ராமில் இருந்தேன். ஆனால் எப்பொழுது அதிகாரம் வந்து ஊழல் மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஃபார் 8 வழி சாலை இருக்கக்கூடாது சொன்னாங்க. ஆனால் 8 வழி சாலையில் இன்றைக்கி அதே ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி எப்பெல்லாம் மக்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அங்கிருந்து வேலைக்கு அண்ணன் திருமாவளவன் சேர்ந்தேன். ஸோ இது தெரிஞ்சது தான். ஜனநாயகத்தில் எல்லாரும் போட்டி இல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவங்க காசு நம்பி வராங்க, இங்கே இருக்கக்கூடிய ரவுடிசம் நம்பி வராங்க. இப்போ கூட 104ல் நான் ஒரு கவுன்சிலர் என்னுடைய பூத் லெவல் ஏஜென்ட்டோடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா கெட்ட வார்த்தையில் பேசியிருக்காங்க, அவதூறாக பேசியிருக்கிறாங்க, மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுடிசம் இங்கே இருக்கக்கூடிய ஜெயின் இவங்கெல்லாம் சேர்ந்து ரவுடி எங்களோட ஆஃபீஸ் தூக்கியிருக்காங்க. 104 ஆஃபீஸே போட முடியல. இந்த மாதிரி நாங்கள் அடக்குமுறைக்கும் காசு இப்போயே லோட் பண்ணி ஒவ்வொரு பூத்துலேயும் காசை லோட் பண்ணி குறைஞ்சபட்சம் 5000 ரூபா கொடுத்து முக்கியமான ஏரியாவில் 10,000 ரூபா கொடுக்கறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள், வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட போவோம், உண்மையை சொல்லுவோம், 5 வருஷம் என்ன மாற்றத்தை கொண்டு வர சொல்லுவோம், ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வைப்போம், மக்கள் மேலே நம்பிக்கை மட்டும் இல்லை மரியாதை கொடுப்போம். ஒரு ஓட்டை காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது எங்களுக்கு அந்த ஒரு தலையை வாங்குறதுக்கான அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்தோட எதிர்பார்ப்பு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கான ஒரு நல்ல ஆட்சி அமையணும், ஒரு நல்ல ஹெல்த் கிடைக்கணும். இங்கே ரோடு கிடையாது, கழிவறை தண்ணி எல்லா பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகளே இங்கே தொகுதியில் இல்லை. அண்ணா நகருக்கும் வில்லிவாக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை நாங்கள் மக்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மக்களும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக திமுக எம்எல்ஏ மாறி மாறி வேட்பாளர் போடுறாங்களே தவிர 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற வேட்பாளர், இப்போ வேற வேட்பாளர், இப்போ பக்கத்துலேருந்து இன்னொரு வேட்பாளர். மக்கள் திமுக மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. இங்கே முதலமைச்சர் குடும்பமே பிரச்சாரம் பண்ணாலும் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. 5 வருஷமாக ஏன் முதலமைச்சர் குடும்பம் வில்லிவாக்கத்தில் இங்கேருந்து 5 நிமிஷம் தான் கொளத்தூர், ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வில்லிவாக்கம் பக்கம் வரவே இல்லை? இந்த கொஸ்டின்லாம் மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். எங்களோட தலைவர் பிரச்சாரம் இன்னைக்கு முடிவாயிடும். காவல்துறை சப்போர்ட் இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தலைவர் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எழுச்சி உருவாக்கும், மிகப்பெரிய வெற்றி உருவாக்கும். இல்லை அதான் சொல்கிறேன், கலைஞரால் யாரெல்லாம் உருவாக்கப்பட்டாங்களோ இப்போ அண்ணன் ஆராசா எங்கே இருக்காருன்னே தெரியல, அவர் எங்கே பிரச்சாரம் பண்ணுறாருன்னு தெரியல. அதுதான் நிலைப்பாடு. அது என்ன பிரச்சனைனா, அவர் ராசா ஒரு தலித் அவர்கள். ஸோ திமுக குடும்பம் எப்படின்னா எல்லாம் வேலை வாங்கிட்டு எப்படி எம்ஜிஆரை தூக்கி எறிஞ்சாங்களோ அதேமாதிரி ராசாவோட வீடியோ ஆடியோ வெளியே விட்டதே திமுக தான். ஸோ இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிடிக்காதோ, யார் யாரெல்லாம் தலைமைக்கு விசுவாசமாக இல்லையோ, கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்ணா பெரியசாமியை எலெக்ஷன் முடிஞ்சவொடனே ஒதுக்குனாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி எடுத்துகிட்டு 4 பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. பெரியசாமி என்ன அன்னைக்கு 2021 திண்டுக்கல்ல அங்கே இருக்கிற 30 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். ஆனால் ஏன் அவருக்கு செந்தில் பாலாஜி அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கல? எங்கிருந்தோ வெளியே வந்தவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க? இதுதான் பிரச்சனை. திமுக ஊழல் மட்டுமே செய்யவங்கள கூட முக ஸ்டாலின் அவர்கள் 5 பேர் கூட வச்சுக்கிட்டு அவங்கள வேலுவர்கள் ஊழல் பண்ணுவார், நேரு அவர்கள் ஊழல் இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு திமுக நடத்தினா, நான் ஒன்று கேட்குறேன், கொள்கைன்னு பேசுகிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு பெரியார்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா என் கூட விவாதம் பண்ண சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இல்லை உதயநிதிக்கு பெரியார் அவர்கள் என்ன தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கலைஞர் டிவிக்கே கூப்பிடுங்க, இல்லை சன் டிவிக்கே கூப்பிடுங்க, பெரியார் அவர்கள் கொள்கையை பற்றி பேசுவோம். 1944 மாநாட்டில் என்ன பேசினாரு, இருமொழி கொள்கையை பற்றி ஏன் வலியுறுத்தினாரு, ஒவ்வொன்றா பேசுவோம். ஆனால் தெரியாது, வெறும் காசு, மீடியா செட்டிங்கு எல்லாம் டீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு உண்மை தெரியும். திமுக ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்காக மட்டுமே இந்த தேர்தலை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மகள் எந்த காரணத்துக்கு கூட முதலமைச்சராக முடியாது. தமிழக மக்கள் 77 எப்படி எம்ஜிஆர் கொண்டு வந்தாரோ எழுதி வச்சுக்குவாங்க. 50 வருஷங்களில் தமிழக வரலாற்றில் அரசியல் மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. இதை பத்திரிகையாளர்கள் நம்புறீங்களா இல்லையோ, மக்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ நம்பி பாருங்க. நீங்களே தெருவில் போய் விசாரிச்சு பாருங்க. 100 பேர்ல 70 பேர் டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. அது நடக்கும், வெற்றி பெறுவோம். தேங்க்யூ. கூடி சீக்கிரம் அவருடைய பிரச்சாரத்தை 21 வரைக்கும் எங்கெங்க இருப்பாருங்கிறது நாங்கள் வெளியிடுவோம். தேங்க்யூ. புதுச்சேரியில் என்ன ரிசல்ட்டுன்னு நேற்றே பார்த்துருப்பீங்க. பிரச்சாரத்தில் 6 மணி நேரம் ஸ்டேட்டு முடங்கிருச்சு. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு எங்களை நீங்கள் எல்லாரும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கட்சி கட்டமைப்பு, பழைய பெரிய தலைவர்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேற்று வந்தது எப்படின்னா, பழைய மரங்களை ஒரு புயல் தூக்கி எறியும் பாருங்க. ஒரு புது விஷயத்தை ஒரு புயல் அழிச்சு புது விஷயத்தை உருவாக்கும். அந்த மாதிரி தான் அரசியல் மற்றும் புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக எங்களுடைய கால்குலேஷன் 12லேருந்து 14 எம்எல்ஏ அங்கே தாவேக்கா ஜெயிக்கும்னு எங்களோட ரிசல்ட் இருக்கு. கண்டிப்பாக பாண்டிச்சேரி ஜெயிக்குங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். நாங்கள் திரும்பி பதிவு பண்ணுறோம்.
ஒரு கேமில் ஃபைனல்ஸ் வரும்போது ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இந்தியா மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் சண்டை போட முடியும். செமிஃபைனல்ஸ் தோற்றவங்களோட சண்டை போட முடியாது. களத்தில் அதிமுகவும் பிஜேபியும் களத்திலே கிடையாது. பிஜேபிக்காரங்கள பிஜேபியில் இருக்க அண்ணாமலையே அவ்வளோ பெரிய விரக்தியில் இருக்கிறாரு இந்த கூட்டணிக்காக. உங்களுக்கு அவருடைய பேட்டிகள் செயல்பாடுகளே தெரியும். அழுத்தம் கொடுத்து அவரே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஐ நம்பி உருவான கூட்டணி. அங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரெட்டால இருக்குது அப்படின்னு. அதிமுக கூடிய 25-26% வந்து எங்களுக்கு எப்பயோ மூவ் ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் நம்பிக்கையை வந்து அதிமுக தொண்டர்களை இபிஎஸ் மேலே இழந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து அவங்க பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறோம், களத்திலே கிடையாது. எதுக்கு வந்து பேசணும் திருப்பி அதனால தான் நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். பிஜேபியை பற்றி நாங்கள் வந்து அங்கே அடித்தோம். ஏன்னா பிஜேபி ஒரு ஆளுங்கட்சியாக அங்கே இருந்துட்டு இருக்கு, அதனால அடித்தோம். இங்கே பிஜேபிக்கு 3% 4% மேலே கிடையாது. அதனால அவங்க பற்றி பேசுறதுனால எந்த விதமான மைனஸ் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய பிரச்சனை டிவிகே டிஎம்கேங்கிற களை உருவான பிறகு லோக்கல்ல இருக்க மாநிலத்தோட முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் இது. கண்டிப்பாக பேசுவோம். அதில் கொள்கை ரீதியாக எங்கெங்கெல்லாம் பிஜேபி முரண்படுது அங்கே குரல் கொடுத்துட்டே இருக்கும். குரல் கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஜனநாயக படத்தை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கு பாஜகவுடைய அதிமுகவுடைய திமுகவோட 3 பேர் சேர்ந்த ஒரு கூட்டணி தான் இந்த படத்தை நிப்பாட்டுச்சு. ஆனால் நாங்கள் கடுமையாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை நாங்கள் மக்களுக்கும் தெரியாது. தேங்க்யூ. இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்டில் அனுமதி கேட்டுட்டோம். ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இல்லைன்னா ஒவ்வொரு ஊருக்குள்ளே போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 டிஐஜி, கிட்டத்தட்ட ஒரு 4 எஸ்பி, கிட்டத்தட்ட 2000 போலீஸு, அதையும் மீறி கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 3000 பேருக்கு பர்மிஷன் கேட்போம் அந்த இடத்துக்கு. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் போய் என்ட்ராகி வர வரைக்கும் ஒரு 1 லட்சம் மக்கள் வந்து யாராலையும் அன்னார்கனிக்காக திடீர்னு எழுச்சியாக உருவாகும் பொழுது காவல்துறைக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. அந்த மக்களுடைய பாதுகாப்பை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். மற்ற தலைவர்கள் மாதிரி அப்படியே ரோட்டில் வந்து போயிட்டே இருந்து ஒவ்வொரு பாயிண்டாக வந்து அவர் கொண்டு வர முடியாது. ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மக்கள் பாதுகாப்பை ஏற்ற முறையும் காவல்துறை ஒவ்வொரு மாவட்டம் திருச்சியில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் அங்கே வந்து திருச்சி காவல்துறையை நாங்கள் வந்து குறை சொல்லவே இல்லை. திருச்சி காவல்துறைக்கு நன்றி நான் வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கஷ்டப்பட்ட டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் பதிவு பண்ணோம். அதில் கூட என்னுடைய காவல்துறை நண்பருக்கு வந்து காரில் அடிப்பட்ட உடனே கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னார். உடனே நான் போய் பார்த்து பண்ணேன் நான். அது ஏன்னா மக்கள் அவ்வளோ கூட்டம் கூடும்போது காவல்துறையை சமாளிக்க முடியல, எந்த இடத்துல நிற்கணும்னு கூட அவங்களால முடியல. ஸோ அந்த மாதிரி காவல்துறைக்கு நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவருடைய பிரச்சாரத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக டிஜிபி மாறி இருக்காங்க, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நேர்மையானவர். சிட்டியோடைய கமிஷனரை மாற்றணும் நான் கேட்டுகிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அவர் மாற்றினா சென்னை பிரச்சனை முடிஞ்சிச்சு. மித்த சிட்டி கமிஷனர்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காவல்துறை நேர்மையாக ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்து மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொழுது எங்களுடைய பயணம், எங்கள் தலைவரோட பிரச்சாரம் மிகப்பெரிய அதிர்வலை உருவாக்கும். தேங்க்யூ.